ஹாய் எவ்ரிவன். அடுத்த வாரம் ஃபினாலே வச்சுட்டு இந்த வாரத்து வீக்கெண்ட் அதுவும் ஒரு ஹாஸ்ட் வந்து ஹாஸ்ட் பண்ற அந்த நாட்கள் 2 நாட்கள் நீங்க ப்ரொமோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமா இருக்கு. இப்ப ப்ரொமோல இன்னைக்கு 2 ப்ரொமோ போடுறாங்க. 2 ப்ரொமோவும் வந்துட்டு கானா வினோத சுத்தி தான் இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அவரது இப்ப அவர் வந்தாரு, அவரை எடுத்துட்டு போனாரு, பைசா எடுத்துட்டு போனாரு, கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போனாரு, அதுக்கான ஒரு ப்ரொமோ நீங்க போட்டீங்கன்னாக்கா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. 2 ப்ரோமோவும் கானா வினோத சுத்தி வந்துருச்சு. ஒரு ப்ரோமோ ஆஸ் யூஷுவல் இவர் இவர் தான் பெரிய ஞானி இல்லைங்களா, கேள்விகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராரு இல்லைங்களா, அந்த கேள்விகளை கேட்கறதுக்கு இதெல்லாம் போய் கேட்கலாமா அப்படின்னுட்டுன்னு ஒரு இதுக்கு வராரு. ஹாஸ்ட்ன்ற மரியாதையை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வரலன்றது தான் சொல்றேன். யூ ஆர் நாட் அட் ஆல் ஃபிட் டு பி a ஹியூமன் பீயிங். ஒரு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கு கொடுத்துருக்க, என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்க, இப்ப இவ்வளோ விஷயங்கள் வெளியில வந்துருச்சு, அது ஃபேக்ன்றதே வந்துட்டு உள்ள இருக்கிறவங்களே பேசுறாங்க. இட் இஸ் நாட் ட்ராமா, இட் இஸ் டிராமான்னு பேசுறாங்க. திவ்யா நிறைய விஷயங்கள் எடுத்து வெளியில விடுறாங்க. அப்ப எல்லாமே டிராமாவா அப்படின்னுட்டு கேக்குறாங்க. இப்படி எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிற அளவுக்கு வந்துட்டு பேசுறாங்க உன் மச்சான் பொண்டாட்டிய. ஆனா வந்து உங்களோட ஈகோனால ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் அந்த பையனோட வாழ்க்கையும் அதை சுத்தி அவங்க ஃபேமிலியோட வாழ்க்கையும் உங்களோட என்ன சொல்றது, சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் சொல்லணும். உங்களுக்கு அது போஜனம் ஆயிடுச்சு, அவங்களோட அவமானங்கள் எல்லாம் உங்களுக்கு போஜனம் ஆயிடுச்சு அப்படின்றத தான் நான் சொல்றேன் நானு. அது ரொம்ப எல்லாம் செரிக்க முடியாது, செரிக்காது உங்களுக்கு. அதுக்கான பலன் வந்துட்டு கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். ஒரு ஹாஸ்ட்னாக்க நாங்க 7 சீசன் கமலாசன் சாரை பார்த்திருக்கோம். கமல்ஹாசன் சாருக்கும் வந்துட்டு ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருந்தது. அதை பத்தி எல்லாம் நாங்க பேசியிருக்கோம். அதுக்கேத்த மாதிரி அவரும் வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு அவரு பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஹி இஸ் அ வெரி நாலேஜபிள் பர்சன். அவருக்கு தெரியும் பண்றதுக்கு என்ன பேசணும், என்ன இது பண்ணணும்ன்றதெல்லாம் அவர் வந்துட்டு அவரோட இதுல பண்ணிட்டு அவ்வளோ அழகா இருந்தது அந்த ஷோஸ் எல்லாம். பட் இப்போ இந்த 2 சீசனா வீக்கெண்ட் ஏன் வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு வார்த்தை நீ கேட்கிற கண்டஸ்டன்ட்னா தே மஸ்ட் டைரக்ட்லி ரிப்ளை யூ. அதுவே வந்துட்டு எந்த கண்டஸ்டன்ட்டும் பண்ணல, நீயே சொல்ற சுத்த விடுறீங்க சுத்த விடுறீங்கன்னு. ஆக்சுவலி நீ தான் ஏன் சுத்த விட்டுட்டு இருக்க? அவ்வளோ மட்ட ரகமா இருக்கு. ஒரு கேள்விகள் கேட்கறதாகட்டும், ஒரு கேள்வி கூட வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததே கிடையாது. எவ்வளவு சண்டைகள் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், எவ்வளவு கப்புல இருந்து எல்லாம் உடைச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்திருக்கோம் நாங்க. ஆனா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க்ல ஒரு பொண்ணு எட்டி உதைச்சான்றதுக்காக எல்லாம் ரெட் கார்டு கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிற முதல் மனுஷன் நீயா தான் இருப்ப. விஜய் சேதுபதி இதோட முடிஞ்சு போறதுல. ஏன்னா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ரிவோக் ரெட் கார்டுன்னுட்டுன்னு ஹேஷ்டேக்ல நிறைய ட்விட்டர்ல வந்துட்டு போயிட்டு இருந்தது. ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலயும் வந்துட்டு அந்த அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அந்த ரெட் கார்டை திருப்பி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்க 2 பேரோட வாழ்க்கையை பாருங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு ரிக்வஸ்டாவும் கேக்குறாங்க. எவிக் விஜேஎஸ்ன்றத சொல்றாங்க, பாய்காட் விஜேஎஸ் ப்ராஜெக்ட்ன்றத சொல்றாங்க. இவ்வளவும் சொல்லியும் உன்னோட ஈகோ வந்துட்டு தடுக்குது அப்படின்னா உண்மையிலேயே, ஏன்னா இட் ஹாஸ் பின் ப்ரூவ்டு. நாங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க இதெல்லாம் பேசுறோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு ட்ராமா வந்த ஒரு லேடிய நீங்க எப்படி நீங்க பிசிக்கல் டாஸ்க்கு அலோ பண்றீங்க, அது உங்களோட தப்புயா. இட் இஸ் நாட் த மிஸ்டேக் ஆஃப் பிஜே பார்வதி ஆர் கம்ருதீன். இட் இஸ் யோர் மிஸ்டேக். ட்ராமா வந்துட்டு அப்போ வெளியில பிரஜன் சொல்றதும் வந்துட்டு ஆஃபன் ஷி கெட்ஸ்ன்ற மாதிரி தான் பேசுறாரு அவரு. ஸோ ஷீஸ் அண்டர் மெடிக்கல்ஸ். அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி நீங்க வந்துட்டு ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல நீங்க அலோ பண்ணீங்கன்றது தான் வந்துட்டு முதல் கேள்வி எங்களுக்கு. ஸோ அப்ப அந்த பிரச்சனை வந்துட்டு உங்ககிட்டயே இருக்கிறப்போ அப்ப நீங்க தான் எவிக்ட் ஆகி வெளியில போகணும், இல்ல இந்த ஷோவை வந்துட்டு நீங்க சீஸ் பண்ணணுமே தவிர. நீங்க வந்துட்டு பார்வதியோ கம்ருதினா இப்ப அவங்க டாஸ்க் விளையாட தானே வந்திருக்காங்க, டாஸ்க் தானே அவங்க ஆடணும். இப்ப நம்ம எல்லா சீசன்லயும் பாக்குறோம், நம்ம எப்படி முட்டி மோதி, அதுவும் இந்த அந்த ஃபேஸ் டாஸ்க் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப இந்த இதுலயே இந்த சீசன்லயே சொல்றேன் நான், ஃபேஸ் டாஸ்க் எல்லாம் எப்படி விளையாடினாங்க. கண்ணு வீங்கி போய் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நாள் அந்த கருப்பு கட்டி போய் ரத்தம் கட்டி போய் அப்படி இருந்தப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க முடியல. ஒண்ணுமே ஆகல மீன்ஸ், ஒண்ணுமே ஆகலனாக்கா அப்ப நடத்தின ஒரு நாடகத்துக்கு நீங்க ஒரு ரெட் கார்டு கொடுக்குறீங்கன்னா, இது வந்துட்டு பிரஜன், விஜய் சேதுபதி ஆஸ் வெல் அஸ் சாண்ட்ரா
3 பேர் பிளான் பண்ணி பண்றீங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, சாண்ட்ரா அங்க முதல் பேசுறப்பெல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, தமிழ்நாட்டை பத்தி தரக்குறைவா பேசிட்டாங்க. இது கேரளானாக்கா வேற, இங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, அப்படி எல்லாம் பண்றாங்க, அனுமுடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தானே நம்மளுக்கு. அதனால வந்துட்டு நம்ம சரி ஏதோ ஒண்ணு பொழைச்சிட்டு போ அப்படின்னுட்டு விடுறோம். அடுத்தது என்ன சொல்றேன்னா, அவங்க பேசுறப்போ சாண்ட்ரா பேசுறப்போ நாங்க சூசைட் வரைக்கும் போனோம் நாங்க. ஏன்னா எங்க கிட்ட வந்துட்டு அந்த அளவுக்கு என்ன சொல்றது, எங்க ஒட்டுமொத்தமா எங்களை வந்துட்டு கார்னர் பண்ணிடுச்சு இந்த உலகம். அப்படி இருக்கும் போது நாங்க சூசைட் பண்ற வரைக்கும் நாங்க போயிட்டோம், பணம் மெயின் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய பேசிட்டு, என்னோட கேள்வி 18 லட்சம் பொட்டி அங்க இருக்கு, ஏன் எடுக்கல? 18 lakhs கண்ணு முன்னாடி நிக்குது, உனக்கு பணம் தானே வேணும், ஏன் எடுக்கல? இப்ப உன்னோட சேலரி வந்துடும், பிரஜனோடது வந்துடும், இந்த 18 lakhs வந்துடும், ஏன் எடுக்கல? யார முட்டாள் ஆக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டூபிட் கேம். இப்போ நான் அதுதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். இப்ப இன்னைக்கு ஒரு இது நடந்திருக்கேன். தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னுட்டு நான் அமித் போய் 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 வந்துட்டு சமாதானம் சொல்லிட்டு இருக்கப்ப, அன்னைக்கு நான் ரெவ்யூ கொடுத்தப்போ அந்த ரெவ்யூவை பார்த்தவங்க இங்க இருந்தீங்கன்னா தெரியும். நான் அப்ப சொன்னேன், நானு அமித் எதுக்கு போறாருன்றது தெரியல, எவ்வளவு நேரம் அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க போறாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு வெண்ட் ஆகட்டும், அழுதுட்டு வந்துடட்டும். இப்ப அமித் போயிட்டு போயிட்டு கன்சோல் பண்ண வந்துட்டு இன்னும் துக்கம் ஜாஸ்தி ஆகும். முதல் வந்துட்டு இவர் எதுக்கு போய் அந்த ஒரு என்டர்டெயின் பண்றாரு அப்படின்றதுதான் நான் கேட்டேன் நான். அப்ப ஹரிஷ் பேசுறப்ப, என் கூட இருந்த ஹரிஷ் பேசுறப்ப வந்துட்டு இல்ல யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாரு. ஓகே ஃபைன், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது. I accepted it, but I was questioning on that day itself why Amit is going there. இன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. நான் பாட்டு நான் ஒரு மூலையில உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். இவர் தேவையே இல்லாம வந்து ஒரு பீன் பேக் எடுத்துட்டு வந்துட்டு போட்டுட்டு பேசுறாரு. அமித், உனக்கு தேவையா அமித் இது? ஒரு குட் ஹார்ட், குட் சோல், நீங்க போயிட்டு அதை பண்ணீங்க. அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் பேசணும், அவங்கள வந்துட்டு தனிமையில விடக்கூடாது அப்படின்னுட்டு நீங்க போய் பேசுனீங்க. ஆனா இப்ப இன்னைக்கு என்ன சிரிக்கிறாங்கப்பா. அது நம்மளுக்கு அந்த இதுவை பாக்குறப்போ சிரிக்கிறாங்க. விக்ரம் கிட்ட உட்காந்து பேசிட்டு சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியல இவங்க எல்லாம் என்ன மாதிரி ஜென்மங்கள்ன்றது எனக்கு தெரியல. இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு நமக்கு வந்திருக்கு அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. இன்னும் எவ்வளவுதான் நம்மள கோமாளி ஆக்க போறாங்கன்றது எனக்கு தெரியல. காட்ஸ் கிரேஸ், இன்னும் ஒரு 1 வீக்ல வந்துட்டு முடிச்சிட போறாங்க. என்ன சொல்றது, ஒரு குட் பை சொல்லிட்டு அவங்க போகட்டும் அப்படின்றதுதான். எனக்கு ஹாஸ்ட்ன்றப்ப வந்துட்டு கமல்ஹாசன் பார்வையிலேயே கட்டுப்படுத்துவாரு. அவர் அதிகமா எதுவுமே பேச மாட்டார், பார்வையில கட்டுப்படுத்துவாரு. ஒரு ஹாஸ்ட்னா ஒரு மரியாதை இருக்கணும். இப்போ மரியாதை கலந்த பயம் இருந்தது எல்லாருக்கும் அவங்க மேல. கமல்ஹாசன் வந்தாருனாலே ஒரு மரியாதை கலந்த பயம் இருந்தது. தேவ எக்ஸ்பிளைனிங் தேர் சைட். அவங்க மேல ஒரு குற்றம் சொல்றப்ப கூட என் சைட்ல இது இருக்கு சார் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த மரியாதை மாறாம இருந்தது. யூ ஆர் அ ஜோக்கர் ஆக்சுவலி. இப்ப உன்கிட்ட என்ன இருக்கு, உனக்கு நீ மரியாதை எதிர்பார்க்கறன்றது தெரியல. ஒவ்வொரு தடவையும் கை தட்டலாமே அப்படின்றத இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த ஷூட்ல அது எப்படின்னு தெரியாது, இவர் பேசுறதுக்கு எல்லாம் மக்கள் கை தட்டி இருக்காங்க. இப்ப என்ன அங்க என்ன செட் பண்றாங்கன்றதே நம்மளுக்கு புரியல. நத்திங் இஸ் ஒரிஜினல் ஓவர் தேன்றது மட்டும் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சது. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு கைத்தட்டல்ல இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்போ வருது அப்படின்றப்போ வந்துட்டு எதையுமே வந்துட்டு நம்ப தகுந்த விஷயங்களா கிடையாது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இதுலயே வந்துட்டு ஆதிரை உட்கார்ந்து உனக்கு ரிப்ளை பண்ணப்போ வந்துட்டு நீ எல்லாம் 4 பேர் எந்திரிச்சு சொன்னாங்க வை காண்ட் யூ அப்படின்றத நீ கொஸ்டின் பண்ண. மரியாதைன்றது வந்துட்டு கேட்டு வாங்குறது கிடையாது. தானா வந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் மரியாதை, கேட்டு வாங்கினால் அதற்கு பேர் பிச்சை. சோ பிச்சை எடுத்து வாங்கின அந்த மரியாதைய நீ. இததான் நான் சொல்றேன். நான் ஒரு ஹாஸ்ட், நான் எங்களுக்கு மரியாதை வரணும் உன் மேல. நீ கண்டஸ்டன்டோட சேர்ந்துட்டு நக்கல் பண்ணிட்டு நையாண்டி பண்ணிட்டு யாருக்குமே ஒரு பயம் இல்லாத அந்த பிக் பாஸ் வாய்ஸுக்கு இவ்வளவு வருஷம் வந்துட்டு ஒரு மரியாதை இருந்தது. சாஷோ போட்டு அப்புறம் கொலாப்ஸ் பண்ணிட்டார் திவ்வு. ஹவு கேன் யூ டூ தட்? 20 people are your contestant, are your family.
நீ எல்லா 20 பீப்புளையும் நீ ஒரே இதுல பார்க்கணும் நீ. அதுதான் பிக் பாஸ் நாங்க பார்த்தோம் இத்தனை சீசனா. தி சீசன் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். திவுன்னு சொல்றதாகட்டும், அரோராக்கு வந்துட்டு யோ ட்ரெஸ் இஸ் நைஸ் அப்படி இப்படி. இப்போ ஒரு ஒரு இதுல வந்துட்டு ரம்யாக்கெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, ரம்யா பாண்டியனுக்கெல்லாம் ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படி. அது இட் வாஸ் என்ன சொல்றது, ரேர் கேஸ் அதெல்லாம். பட் இப்போ ஈவன் ஹி இஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். ஈவன் ஹி ஹாஸ் பிகம் அ ஜோக்கர். எங்களுக்கு உண்மையிலேயே அந்த பிக் பாஸ் வாய்ஸ் மேல நாங்க எவ்வளவு ஒரு உருவம் இல்லாத அந்த வாய்ஸ் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோமோ அவ்வளவும் எங்களுக்கு இப்ப அவ்வளவு கோவம் இருக்கு. எங்களுக்கு துப்பனம் போல இருக்கு அந்த வாய்ஸை கேட்டாலே. இப்போ அதுக்கான மரியாதையை நீங்க இழந்துட்டீங்க சாஷோ. என்ன சொல்றது, இதுக்கு மேல என்ன ஆட் பண்றதுன்னு தெரியல. ஒரு ப்ரொமோ ப்ராப்பரா கொடுக்க தெரியல. வீக்கெண்ட் ஒன்னும் ப்ராப்பரா இது பண்ண தெரியல. கிளாப்ஸ வந்துட்டு நீங்க மக்களை நீங்களா தேர்வு செஞ்சு வந்துட்டு ஒரு கிளாப்ஸ் வாங்குறீங்க. இதுல வந்துட்டு இவர் ஆக்சுவலி பாக்குறதே அந்த 1 hour ப்ரோக்ராம் மட்டும் தான் பாக்குறாரு. ஒரு வாட்டி சொல்றாரு பாருங்க, நான் துபாயில இருந்தோம் சம்திங் சம்திங் இஸ் இதுல ஏரோப்ளேன்ல வந்துட்டு இருந்த ஏரோட்ராம்ல இந்த கூலர்ஸ் வாங்கின சம்திங் வாஸ் டெல்லிங். ஐ எம் நாட் ஷோர் அபவுட் இட். ஸோ இததான் அப்போ அந்த ஃபிளைட்ல இருந்து வந்து நேரா இங்க வரேன்ற மாதிரி he said. அப்போ வந்து நீ என்னத்தை பார்த்து நீ என்னத்தை இது பண்ணிருக்கன்றது எங்களுக்கு தெரியல. ஒரு ஹாஸ்ட் நீ பண்ற அப்படின்னாக்க 4 லாங்குவேஜையும் சேர்த்து பார்த்துட்டு தான் நீ வந்து பண்ணணும். அவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க, அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். அவங்க கல்ச்சர் வேற, நம்ம கல்ச்சர் வேற. நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை பண்ணணும். அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்துட்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இப்போ வந்துட்டு பாலிவுட்ல பண்றப்ப ஷாருக் சாரி சல்மான் கான் பண்றப்போ வந்துட்டு அங்க பிக்னியோட இருக்காங்கனாக்கா அது நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டு அப்புறமா தான் ஹாஸ்ட் பண்ண வந்திருக்கணும். இப்ப நாங்க ரெவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்க முட்டி மோதி பார்க்குவோம் தெரியுங்களா? எங்க ரெவ்யூ பார்த்தவங்களுக்கு நிச்சயமாவே தெரியும். ஒண்ணுமே இல்லாத ஷோக்கு நாங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 minutesக்கு ரெவ்யூ கொடுப்போம். வில் மேக் தட் ரெவ்யூ as much as possible. எங்கனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட்டை கொடுத்தா வில் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். அவ்வளவுதான். we did it. ஏன்னா அது எங்களோட இதுவ தகுதியை குலைச்சிரும் அது. ஸோ ஆஸ் எ ரிவ்யூவர் நாங்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தோம். ஒண்ணுமே இல்லை அந்த ஷோல. என்ன சொல்றது, சாண்ட்ரா ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு இந்த அளவுக்கு கேவலம் பண்றதெல்லாம் வந்துட்டு நல்லது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இன்னைக்கு யார் எவிக்ஷன்ன்றது தெரியல. சாண்ட்ராவும் விக்ரமையும் உட்கார வச்சிருக்காங்க ஹாட் சீட்ல லாஸ்ட்ல. எல்லாம் கொஞ்சம் பேர் வந்துட்டு விக்கல்ஸ்ன்னு சொல்றாங்க, கொஞ்சம் பேர் சாண்ட்ரான்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா போக கூடாதுன்னு சொல்றேன் நான். ஏன்னா வந்துட்டு சாண்ட்ரா மஸ்ட் ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ். எல்லாரையும் ஃபேஸ் பண்ணும். இன்னும் என்னென்ன கேள்வி கேட்கிறாங்களோ நீ எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுட்டு தான் போகணும்ன்றது என்னோட ஆசை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, வியானாக்கு ரோஸ்ட். ஏன்னா வந்து வெளியில இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உள்ள சொல்லிட்டாங்கன்னா, அப்போ வைல்டு கார்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் சொன்னப்போ எதுக்கு சைலண்டா இருந்தீங்க? இப்போ வியானா வந்துட்டு பேசுறப்போ அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்க வந்துட்டு கேள்வி கேட்கறீங்க. அதே வந்துட்டு திவ்யா கிட்ட அவங்க எல்லாம் வந்து திவ்யா விஷயம் சொல்றப்ப பிக் பாஸ் ஆகட்டும் நீங்களாகட்டும் எந்த கேள்வியுமே நீங்க கேட்கலையே, ஏன்? இப்ப நான் அந்த சாண்ட்ரா இஷ்யூவே அந்த பிசிக்கலா பண்ணப்போ வந்து பிக் பாஸே வாய்ஸ் கொடுத்துருக்கணும்ல. திஸ் இஸ் அவுட் ஆஃப் கேம் அப்படின்றத சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லல? சோ என்ன சொல்றது, எல்லாமே வந்துட்டு விஜய் சேதுபதி இஸ் டூயிங் இட். எல்லாமே விஜய் சேதுபதியை சுத்தி நடக்கிற ஒரு விஷயங்கள். விஜய் சேதுபதி நவ் சாஷோ இவங்க 2 பேரை சுத்தி நடக்குது. இவங்க 2 பேருக்கு ஏத்த மாதிரி நடக்குது அப்படின்றதுதான் விஷயம். அண்ட் வியானா பண்ணது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சரியான விஷயம். ஏனென்றால் வந்துட்டு ஒருத்தருக்கு 2ஆம் வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது வந்துட்டு ரொம்ப ரேர். ஆனா அந்த 2ஆம் வாய்ப்பு கிடைச்சும் அதை நம்ம சொதப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம அந்த கிடைச்சி பிரயோஜனம் இல்லை. ஷி யூட்டிலைஸ்ட் இட் வெரி வெல். வியானா ஆகட்டும் ரம்யா ஆகட்டும், த வே தே கொஸ்டின் வெளியில பார்த்துட்டு வந்துட்டு என்ன எப்படி நீ இப்படி சொல்லலாம் த கொஸ்டின். என்ன போய் திரும்ப போய் எங்க போய் கேட்க போறாங்க? உட்காந்து இன்ஸ்டால இவங்க பாட்டு கதறிட்டு இருப்பாங்க, ட்விட்டர்ல இவங்க பாட்டு கதறிட்டு இருப்பாங்க. அவங்க அதை நான் பார்க்கல, ஐ டென்ட் சி, ஐ டோன்ட் ஹவ் டைம் டு சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வியானா ஷி டிட் அ ஒர்க் பர்ஃபெக்ட். வியானாவை வெளியில அனுப்புறாங்க போல.
ஏன்னா ஷி டிட் அ ஒர்க் பர்ஃபெக்ட். அந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கினாங்க. ஈவன் ரம்யா டிட் இட். அண்ட் கானா வினோத் போனது வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் தான், எங்களுக்கு 18 லட்சம் எங்களுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து மேடையில சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு என்னன்றதை பேசுவோம். தேங்க்யூ.